ஹனாய் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிறைய இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கு. ஒரு சிக்கன் 65 பிரியாணி, ஒரு நான்வெஜ் தாலி. இது சூடா ஏதோ ஒரு மசாலா ரைஸ் நல்லா இருக்கும். வியட்நாமீஸ் தயிர் எப்படின்னா தயிர் மாதிரி இருக்காது, பால் மாதிரி இருக்கும். அப்ராட் கண்ட்ரீஸ்ல இருக்கும்போது இந்த மாதிரி சின்ன சின்ன டிஃபிகல்டிஸ் we face. டிபேட்டே வைக்கலாம், சென்னை ஸ்டைல் பாஸ்மதி பிரியாணி பெஸ்டா இல்ல சீரக சம்பா பிரியாணி பெஸ்டா? ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் திவ்யா சந்தமல். ஸோ இப்போ நான் எங்கே இருக்கேன் அப்படின்னா வியட்நாமோட கேபிட்டலான ஹனாய் சிட்டியில் இருக்கேன். ஸோ இது வரைக்கும் நாங்கள் நிறைய வாட்டி வியட்நாம் விசிட் பண்ணதுலேயும் நிறைய சிட்டிஸ் வியட்நாமில் இருக்க ஆல்மோஸ்ட் எல்லா சிட்டிஸையும் விசிட் பண்ணதுலேயும் அப்ராட் வந்திருக்கோம். நம்ம ஃபாரினில் இருக்கோம் அப்படின்னு நாங்கள் ஃபீல் பண்ண ஒரே சிட்டி ஹனாய் தான். ஏன்னா நீங்கள் ஹோச்சிமினாக இருக்கட்டும், தனாங்கா இருக்கட்டும், கேண்டோவாக இருக்கட்டும், நாச்சாங்கா இருக்கட்டும், இப்போ ஒரு ஃபெமிலியரான பிளேஸாக தான் இருந்துச்சு. பட் ஹனாய் மட்டும்தான் ஓகே, நம்ம ஒரு மாதிரி ஃபாரினுக்கு தான் வந்திருக்கோம், ஃபாரினில் தான் இருக்கோம் அப்படின்ற ஒரு ஃபீல் கொடுத்த ஒரு பிளேஸ் ஹனாய் மட்டும்தான். ஹனாய் எப்படின்னா ஒரு மாதிரி வின்டர் டைம்லலாம் ஒரு ஹில் ஸ்டேஷன் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சிட்டி. லைட்டாக கொஞ்சம் சில்லுன்னு இருக்குது. உங்களுக்கு மேபி டிஃப்ரென்ஸ் தெரியுதான்னு தெரியல வீடியோவில், பட் ஒரு மாதிரி ரொம்ப சில்லுன்னு. ஹனாய் இது வரைக்கும் நான் வெயிலே பார்த்ததில்லை. ஸோ அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு சிட்டி ஹனாய். இப்போ டைம் பார்த்திங்கன்னா மணி 3 ஆகுது. நாங்கள் இப்போ தான் சாப்பிட போகிறோம். நல்ல ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட், ஆக்சுவலி ஒரு அன்னம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட். அது இந்தியன் ரெஸ்டாரண்ட்டை தவிர்த்து சவுத் இந்தியன் ரெஸ்டாரண்ட், ஒரு தமிழ் ரெஸ்டாரண்ட். ஸோ தூத்துக்குடி பீப்புள் ரன் பண்ணுற ஒரு ரெஸ்டாரண்ட். வியட்நாமில் எங்களோட ஒன் ஆஃப் த ஃபேவரட் ரெஸ்டாரண்ட்டும் கூட. ஸோ டெய்லி என்ன தான் குக் பண்ணி சாப்பிட்டாலும் கொஞ்சம் அந்த ஒரு ஃபுல் மீல் சாப்பிடணும் அப்படின்ற ஒரு கிரேவிங்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நாங்கள் இப்போ அன்னம் ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறோம். எப்போல்லாம் நாங்கள் ஹனாய் விசிட் பண்ணாலும் அட்லீஸ்ட் ஒரு வாட்டியாவது லைக் ஒரு டச்சுக்கு அங்கே போயிட்டு வருவோம். ப்ளஸ் நாங்கள் ஹாலாங் பே விசிட் பண்ணதுமே அவங்களோட க்ரூஸில் தான் விசிட் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த மாதிரி ஏன் இந்த திடீர் ப்ளாக் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம ஹனாயில் டைனாம் யூனிவர்சிட்டின்ற யூனிவர்சிட்டிக்கு அட்மிஷன் பண்ணுறோம். ஸோ எந்த யூனிவர்சிட்டி பற்றி ஸ்டூடெண்ட்ஸ் என்கொயரி பண்ணாலும் கேட்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாம் தாண்டி ஒரு பர்சனல் கொஷின்ஸ் இருக்கும்ல, அதில் பசங்க கேட்குறது ரெஸ்டாரண்ட் ஏதாவது இருக்கா, காலேஜ் பக்கத்தில் ஏதாவது ரெஸ்டாரண்ட் இருக்கா, ஹாஸ்டல் பக்கத்தில் ஏதாவது ரெஸ்டாரண்ட் இருக்கா, லைக் என்னதான் ஹாஸ்டலில் ஃபுட்டு நல்லா இருந்துச்சு சாப்பிட்றோம், எவ்ரிதிங் இஸ் ஃபைன். பட் இருந்தாலும் நமக்கு அந்த ஒரு ஹேபிட் இருக்குல்ல, வெளியே ஒரு ரெஸ்டாரண்ட் போய் ஃப்ரெண்ட்ஸோடு சாப்பிட்றது. இல்லை எனக்கு ஹாஸ்டலில் இன்றைக்கி எனக்கெல்லாம் பொங்கல் பிடிக்காது, பொங்கலாக இருந்தால் நான் வெளியே போய் பூரி தான் சாப்பிடுவேன். ஸோ அந்த மாதிரி லைக் நம்மளோட ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன், ஃபுட் ஆப்ஷன்ஸ்க்கு நம்ம ஒரு ரெஸ்டாரண்ட் தேடுவோம். ஸோ ஹனாய் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிறைய இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது. லைக் நம்ம கவுண்டே பண்ண முடியாது. இப்போ நான் தனாங்லலாம் உங்களுக்கு கவுண்ட் பண்ணி சொன்னேன் ஒரு 40 ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஹனாய் கேபிட்டல் சிட்டின்றதுனால நம்மளால் இங்கே கவுண்டே பண்ண முடியாது. ஸோ கிராப் வந்துருச்சு, நம்ம ரெஸ்டாரண்ட் போய் பார்க்கலாம். பாய்.
ஆக்சுவலி அன்னம்ன்றது வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட்டாக இருந்துச்சு. வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட்டாக இருந்த அன்னம் வந்து இப்போது நான் வெஜிடேரியன் ஆகிடுச்சு. வெஜ் அண்ட் நான்வெஜ் ரெண்டுமே அவைலபிள். நான்வெஜ்னு சொல்கிறோம்னா ஒரு நான்வெஜ் மீல்ஸ், ஒரு பிரியாணி வேணும்னா இன்னொரு வெஜ் மீல் சொல்லி, ஒரு சிக்கன் 65 பிரியாணி, ஒரு நான்வெஜ் தாலி, ஒரு செட் பூரியும். இது சூடா வந்து ஏதோ ஒரு மசாலா ரைஸ் நல்லா இருக்கும். ஓகே, பட் டெஃபினெட்லி திஸ் இஸ் நாட் பிரியாணி. என்ன பிரியாணி புடிக்குது? புளிசாவையா அது? அட பாவீங்களா, புளியஞ்சாத்துல முட்டையை வச்சு பிரியாணின்னு போய் சொல்றியா? இதுலயும் போர் சரியா? பிரியாணினா நம்ம சென்னையில இறங்கி இந்த சுட சுட இந்த பாஸ்மதி ரைஸ் அது பிரியாணி. இது வந்து திஸ் இஸ் நாட் பிரியாணி. நம்ம ஒரு டிபேட்டே வைக்கலாம். சென்னை ஸ்டைல் பாஸ்மதி பிரியாணி பெஸ்டா, இல்ல கொங்கு ஸ்டைல மதுரை, திண்டுக்கல், கோயம்புத்தூர், சேலம், நாமக்கல் இந்த சைட்ல தான் பண்ற சீரக சம்பா பிரியாணி பெஸ்டா அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுவோம். பேசாம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க எல்லாரும். இது கர்ட் வந்து நீங்க போட்டு வச்சதா இல்ல வியட்நாமீஸ் கர்டா? நீங்க போற வியட்நாமீஸ் கர்டு. வியட்நாமில் பொறுத்த வரைக்கும் கர்டு வந்து நம்ம ஊர் கர்டு மாதிரி சுத்தமாக இருக்காது. நம்ம ஊரில் கர்டோட ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் டிஃப்ரெண்ட்டு. நம்ம பாலை தயிராக்கி தயிரில் உரம் ஊற்றி மறுபடியும் தயிர் இப்படி தானே வைப்போம். நீங்கள் வந்து நம்ம ஊரில் ஒரு புளிப்பாக ஒரு தயிர் இருக்கும்ல, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். உரம் ஊற்றின தயிர் தனியாகவே தெரியும். கடையில் வாங்குற பேக்கெட் தயிர் அது தெரியும், ப்ளஸ் உரம் ஊற்றின தயிர் எல்லாமே தனித்தனியாக தெரியும். வியட்நாமீஸ் தயிர் எப்படின்னா தயிர் மாதிரியே இருக்காது, பால் மாதிரி இருக்கும். இந்த பால் சாதம் சாப்பிட்ற ஒரு ஃபீல் இருக்கும். பட் இங்கே வந்து யோகர்ட்ஸ் வந்து வெரைட்டி ஆஃப் யோகர்ட்ஸ் இருக்கும். பிளெயின் யோகர்ட், ஸ்வீட் அண்ட் யோகர்ட், லெஸ் ஸ்வீட் அண்ட் யோகர்ட், மிக்ஸ்டு ஃப்ரூட் யோகர்ட், ஆலோவேரா யோகர்ட், ப்ளூபெரி யோகர்ட், பிளாக், இந்த மாதிரி மேங்கோ யோகர்ட், ஜாக் ஃப்ரூட் யோகர்ட், ஃப்ளூரியன் யோகர்ட், ஏகப்பட்ட யோகர்ட்ஸ் இருக்கும். ஸோ தயிரோட ஒரு ஃபுல் மீலை வந்து முடிக்கிறோம். இல்லை அந்த பாயசம் இருக்கு. பட் இந்த யோகர்ட் சாப்பிட்டு பழக ஆரம்பிச்சிட்டா வந்து நம்ம ஊரில் அந்த புளிப்பான தயிரை வந்து சாப்பிட மாட்டாங்க. நம்ம ஹாஸ்டலில் வந்து நம்ம டிபிக்கல் இந்தியன் தயிர் மாதிரி தான் உர ஊற்றி தயிரை புளிக்க வச்சு அப்படிதான் தரும். கிளைமேட் டிஃபர் இருக்கும்போது இப்போ தனாங்களெல்லாம் வந்து வின்டர் சீசன் அப்போ 2 நாள் ஆகுது மேடம் புளிக்கவே மாட்டேங்குது அப்படின்னாங்க குக்கர். பட் அப்ராட் கண்ட்ரீஸ்ல இருக்கும்போது இந்த மாதிரி சின்ன சின்ன டிஃபிகல்ட்டிஸ் வந்து வி ஃபேஸ். தயிர்லே லைக் பெரிய பெரிய விஷயம்லாம் ரொம்ப ஈஸி. உங்களுக்கு அந்த பிரியாணி அதே டேஸ்ட்ல வேணுமா பண்ணிடலாம், 65 அதே டேஸ்ட்ல வேணுமா பண்ணிடலாம். பட் இந்த ரசம் தயிர் எல்லாம் நம்ம ஊர் டேஸ்ட்ல வேணும் அப்படின்னா கண்டிப்பா முடியாது. ஏன்னா இந்த சின்ன சின்ன விஷயங்கள்ல தான் வந்து வி சஃபர். ஆக்சுவலி நாட் ஒன்லி வி, எவ்ரி ஒன் வில் சஃபர். சரி, ஐ வாஷ் மை ஹேண்ட்ஸ் அண்ட் ஹேவ் சம் பாயசம். பாயசங்கடா, பாயசங்கடா. பாயசம் வெளியில கொடுக்குறாங்களா? இது வரீங்களா? பாயசம் வெளியவா? ஆமாண்ணே. பால் பாயசமா? ஆமாண்ணே. இந்தியன் ஹோட்டல், இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸான நீங்கள் வந்து ஐ டோன்ட் நோ, எனக்கு தெரியல ஆக்சுவலி டைனாமில் இருந்து நம்ம கிராப் ஆர்டர் பண்ண முடியுமா அப்படின்றது. ஏன்னா உங்களுக்கு கிலோமீட்டர்ஸ் கம்மி தான், ஒரு 10 to 15 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். நான் சொல்கிறது இந்த பர்டிகுலர் ரெஸ்டாரண்ட்
டயனாம்லேருந்து ஒரு 10 to 15 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். பட் ஹனாய் டிராஃபிக் வந்து நம்ம ஊர் டிராஃபிக் மாதிரி, நம்ம சென்னை டிராஃபிக், நம்ம பெங்களூர் டிராஃபிக் மாதிரி 15-20 கிலோமீட்டர் இருந்துச்சு அப்படின்னா 30 to 50 minutes கண்டிப்பாக ஆகும் வர்றதுக்கு. ஸோ இது எந்த அளவுக்கு வந்து எனக்கு இந்த ரெஸ்டாரண்ட்ல இருந்து நம்ம டயனாம்க்கு ஆர்டர் பண்ண முடியும்னு தெரியல. பட் நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் வந்து நியர்பைல இருக்கு. ஹனாயில் டயனாமில் ஸ்டே பண்ணி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், படிக்க போகிற ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸ்க்கோ இல்லை வந்து இங்கே ஏதாவது கிடைக்குமா கிடைக்காதான்ற வரி பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. எவ்ரிதிங் இஸ் அவைலபிள் இன் ஹனாய். பாய்.